வந்தே மாதரம் பாடலை அனைவரும் பாட வேண்டும் என கட்டாயப்படுத்துவதை ஏற்க முடியாது என்று சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதையொட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று சமூக ஜனநாயக கூட்டணி சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது நீதியரசர் ஹரி பரந்தாமன் பேசுகையில், அனைவரும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். மத சார்பற்றவர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் நீதியரசர் ஹரி பரந்தாமன் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாடோ ஆந்திராவோ கேரளாவோ அல்லது எந்த ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம், நாளைக்கு இங்க நாங்க ஒரு கூட்டம் நடத்தினாலோ அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தையே வந்தே மாத்திரம் பாடணும்னு அவசியம் இல்லைங்க. தமிழ்தாய் வாழ்த்து கூட பாடணும்னு கம்பல்ஷன் கிடையாது. நாம தமிழ்தாய்க்கு மரியாதை செலுத்துகிறோம், அதனால் நாம் பாடுகிறோம். அதனால இதை தான் தெளிவுபடுத்தணும். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட சட்டசபையில் அவர்கள் குறைந்தபட்சம் ஏற்கனவே மரபாக இருக்கிறது. தேசிய கீதத்தை நிறுத்த சொல்ல மரபு இருக்கு. அதனால மரபை மாற்ற வேண்டாம். அதாவது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் என்ற மரபை உடைக்க சொல்ல. ஏன்னா ரைட்டோ ராங்கோ வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்தே மாதரத்தை பாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக இப்படி ஆட்சேபனைக்குரிய வந்தே மாதரத்தை பாட வேண்டியதே கிடையாது, முடியாதுன்னு சொல்லலாம்.